நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி, அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. அற்புதமானவர்களே, இந்த அற்புதமான சிந்தனையை பாருங்கள். கவிரசர் கண்ணாசன், நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சின்னுவார். அரங்கத்தில் வராது, தனிப்பட்ட முறையில் வெளிவந்துடும். தனிப்பட்ட முறையில் மக்கள் அரங்கத்தில் வராமல் தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்தீங்களா? இப்போ சமீபத்தில் ஒரு முன்னாள் திமுகவுடைய மத்திய அமைச்சர் அவர் என்ன பேசினார், என்ன பண்ணார்ன்றதெல்லாம் வெளி உலகத்தில் காற்றலையில் பண்ண ஊழலெல்லாம் சேர்த்து 2Gலேருந்து வெளியே வந்துட்டாங்க. சாதாரணமாக சொல்லிட்டார் ஓபி சைனி ஐயா, யாருமே எவிடன்ஸ் கொடுக்கல, நான் காத்திருந்தேன், ஒருத்தர் கூட கொடுக்கல, எல்லாம் பிரசாட்சியம் ஆகிப்போச்சு, அதனால் வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து அவர் பண்ணிட்டார். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி சுற்றி வருது. அதை தான் நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் எங்கேயுமே ஓட முடியாது. தீவினை அச்சம்னு ஒரு அற்புதமான அதிகாரம் வச்சுருக்கார் ஐயா, ரொம்ப 21வது அதிகாரம், ரொம்ப அற்புதமான முதல் குறளை சொல்லுவார். தீவினையார் அஞ்சார், விழுமியார் அஞ்சுவர், தீயவை என்னும் செருக்குன்னுவார். தீவினையார் இப்போ பண்ணுறாங்க பாருங்கள், தீயவினையார் எப்பவுமே அவங்க அஞ்ச மாட்டாங்க. விழுமியார் நல்லவங்க எப்பவுமே அஞ்சுவாங்க. தீவினை என்னும் செருக்குன்றார். அதாவது இந்த தீவினை வந்து உங்களை அழிச்சிடும். நீங்கள் நினைக்கிறீங்க அது நீங்கள் என்ன செஞ்சாலும் விட்டுருன்னு நினைக்காதீங்க. அஜித் பவார்னு ஒருத்தர் மகாராஷ்டிராவில் வந்து துணை முதல்வராக இருந்தார். பார்த்தீங்கல்ல, கிட்டத்தட்ட 75,000 கோடி நீர்ப்பாசனத்துறையில் ஊழல் பண்ணியிருந்தார் அவர். பார்த்தீங்கன்னா அதை வந்து அவர் பெரிய அரசியல்வாதியை பில்டப் பண்ணாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா தடம் தெரியாமல் போயிட்டார். இந்த மாதிரி அரசியலில் நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வர்றவங்கெல்லாம் ரொம்ப உஷாராக இருக்கணும். இன்றைக்கி சிரிப்பாக சந்தி சிரிக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே என்ன பண்ணுறாங்க, அதிகாரம், ஆணவம், அகங்காரம், துஷ்பிரயோகம், அது வந்து அவங்களுக்கு கண்ணு மண்ணே தெரியல. தர்மம்னா என்னன்னு தெரியல. இந்த பாருங்கள், மம்தா பானர்ஜின்னு கல்கட்டாவில் மேற்கு வங்காள முதல்வர், என்ன பாருங்கள், என்ன மமதை. மால்டோன்னு ஒரு இடம், கிட்டத்தட்ட ஒரு 9 மணி நேரம் ஒரு 7 பேர், அதாவது ஒரு நீதிபதிகளையே சிறை வச்சாங்க. காரணம் என்னென்னா, அந்த எஸ்ஐஆரை பற்றி ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை சரி பண்ணுறதுக்கு கோர்ட் என்ன பண்ணுது, நீதித்துறை அனுப்புது, நீதி சார்ந்த நீதிபதிகளை அனுப்புது. அவங்களையே ஒரு 9 மணி நேரம் அப்படியே வந்து முஸ்டிப்பு பண்ணி போராட்டக்காரர்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து உள்ளே வந்து அந்த போராட்டக்காரர்களெல்லாம் கலைச்சி அடிதடி பிரயோகம் பண்ணி அதிகாலை 1 மணிக்கு அவனை ரிலீஸ் பண்ணுறாங்க. இது பாருங்கள், நம்ம கண்கூடா ஜனநாயகம்னு சொல்கிற நாட்டில் கேட்டால் அந்த அம்மா என்னன்றாங்க, இது எங்களுக்கு கிடையாது, இது வந்து அவங்களே வச்சுக்கிட்டாங்க, நாங்கள் பண்ணவே இல்லை, இது எனக்கு தெரியவே தெரியாதுன்றாங்க. அந்த அம்மா சிஎம் ஆகிறாங்க. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு, அந்த அம்மா போய் ஒரு தடாலடியாக கொண்டு போய் ஒரு நிலக்கரி ஊழல் சம்மந்தப்பட்ட தஸ்தாவேஜுக்களை வந்து அந்த அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துலேருந்து தூக்கின்னு வந்தாங்கன்ற விஷயம்லாம் பேசியிருக்கிறோம். என்னென்னா, இவங்க எல்லாம் நினைக்கிறாங்க ஊழல் செஞ்சு இவங்கெல்லாம் வாழ்ந்துடலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்றைக்குமே அது வாழ முடியாது. நம்ம நினைக்கிறோம். இது பாருங்கள், இன்றைக்கி இருக்கிற அரசியலில் பொய்யும் புரட்டும் அப்படியே எக்காலம் போடுறாங்க. நம்ம முதல்வர் பேசுகிறாரு. அதாவது நேற்று பாருங்கள், ஏற்கனவே வந்திருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு. இந்த மாதிரி ஒரு லீக்காக இருக்குது, அதில் திரு ராஜா பேசியிருக்கிறாரு, அந்த பேச்சை பாருங்கன்னு சொல்லி அவர் சொன்னதை அப்படியே சொல்கிறார். அவர் எது, அவங்க அப்பாவையே அவர் வந்து கைதி ஆகிட்டாருன்னு அவர் பேசியிருக்கிறாரு, அந்த முன்னாள் அமைச்சர். அதைத்தான் இவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இவர் பகிரங்கமாக என்ன சொல்கிறார், முதல்வர் என் மேலே வந்து குற்றம் சாட்டுறாரு, உங்கள் நாக்கு நரம்பில்லாத இந்த நாக்கு பேசலாமா, நான் வந்து என்னுடைய தந்தையை நான் கைது ஏயா சொன்னதை தான் சொல்லியிருக்காரு அவர். நீ அதுக்கு வந்துட்டார், அவர் தாண்டிட்டார். அவருக்கு தேவையில்லாம் அது கிடையாது. எஸ்ஐஆரை பற்றி சொன்னால் அதை பற்றி உங்களுக்கு தெரியும், எஸ்ஐஆர் பற்றி என்னென்ன சொன்னாங்க, என்னென்ன பண்ணாங்கன்னு. கடைசியில் எஸ்ஐஆர் பற்றி ஒன்றும் சொல்ல முடியல. இன்றைக்கி அது வந்து நியாயமானதுன்னு எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. அதை போல் 3 மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை வந்து 3 மாதத்துக்கு சேர்த்து 2000 சேர்த்து கொடுத்துட்டாரு. இன்னும் கொடுக்கலன்னா அவங்க வந்து தடுத்துட்ருப்பாங்க, அவங்க தடுக்கிறதுக்கு இருந்தாங்க, அப்படியே போய் சொல்கிறார்.
அவங்க தங்கையா அதை விட கொடுமை. நிதிஷ்குமார் வந்த நிலைமை பார்த்தீங்களா? இவர் வந்து ஹிந்தி கற்றுக்குன்னு யார் எடப்பாடி பழனிசாமி ஹிந்தி கற்றுக்குன்னு கவர்னராக போகிறாராம். நிதிஷ்குமாருக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதே இங்கே நிலைமை ஏற்படுமா? அந்த அம்மா பாரும் என்ன பண்ண போகிறீங்க? இப்படிலாம் நீங்கள் வந்து பொய் சொல்லி எப்போ பார்த்தாலும் இந்தி எதிர்ப்பு, இந்தியை உள்ளே வந்துட்டாங்க, மோடியை உள்ளே விட மாட்டோம், பிஜேபி உள்ளே விட மாட்டோம். நீங்கள் வந்து 68 உலகத்தில் 68% இன்றைக்கி வந்து மார்னிங் கன்சல்ட்ன்ற ஒரு பத்திரிகை அமெரிக்காவில் இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி வந்து அவர் தான் மிக செல்வாக்கு பெற்றவர்னு உலகமெல்லாம் போற்றுது மோடியை. உங்களுக்கு தெரியும் அயோத்தியில் அந்த ராமர் கோவில் பிரச்சனை எவ்வளோ மோசமாக இருந்தது, அது எந்த அளவுக்கு சட்டத்தை எடுத்து கொண்டு வந்து இன்றைக்கி எப்படி மாற்றிருக்கிறாங்க, எப்படி அவங்களுக்குள்ள ஒரு அந்த பிரிவையெல்லாம் சரி பண்ணாங்க. இன்றைக்கி 370வது ஷரத்து அங்கே பாருங்கள் காஷ்மீரில். இன்றைக்கி அங்கே சம்மந்தப்பட்டவங்களே இன்றைக்கி காஷ்மீர் பிரமாதமாக இருக்குது, காஷ்மீர் வந்து நல்ல வளர்ச்சி பெற்றுகிட்டே வருது. அது மட்டும் இல்லை, மக்களெல்லாம் இப்போ இயல்பு வாழ்க்கைக்கு வராங்கன்னு எல்லாரும் அங்கே சம்மந்தப்பட்டவங்களே பேசுகிறாங்க. உலக நாடுகளெல்லாம் அதிசயிக்குது. நாமெல்லாம் என்ன சொன்னோம்? 307 சதத்தை பண்ணோன்னே என்னென்ன வரப்போதோ என்ன நேரப்போதோன்னு சொன்னோம். ஆனால் பாருங்கள், இதெல்லாம் ஒரு 25 வருஷமாக மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 12 வருஷமாக இங்கே இருக்கிறார், 13-14 வருஷமாக அங்கே இருந்திருக்கிறார் குஜராத்தில். பொது வாழ்க்கைக்குள்ள 25 வருஷமாக இருக்கிறார். ஒரு அப்பழுக்கற்று ஒரு ஊழல்னு ஒரு மேலே குற்றச்சாட்டு வந்திருக்குதா? நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம எவ்வளோ தூரம் சொல்லியிருக்கிறோம். நீங்கள் சொல்கிறீங்க 11 வருஷமாக முதல்வர் சொல்கிறாரு, 11 வருஷமாக மோடியால் இந்த இந்தியா பாதிக்கப்பட்டதுன்றார். பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தானில் 450 ரூபா 460 ரூபா வைக்கிறாங்க பெட்ரோல். இங்கே ஸ்ரீலங்காவில் 3 நாளைக்கு ஆஃபீஸே கிடையாது. நான் சொல்லியிருக்கேன், பல பதிவுகளை சொல்லியிருக்கிறேன். ஏன் பொய் சொல்கிறீங்க? நான் என்ன கேட்குறேன், டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கு தான் போராட்டமாக பணம் கொடுக்கல. அப்போ எப்படி தான் உங்கள் வீட்டிலேருந்து இருந்த சொத்துக்கள்லாம் கொண்டு வந்து வைக்கிறீங்க? ஒரு சாமானிய கேள்வி வருமா இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், பொய் எதற்காக பயன்படுத்துகிறீங்க? பொய்யை சொல்லி எத்தனை நாள் உங்களுக்கு காப்பாற்றுவீங்க நினைக்கிறீங்க? எத்தனை நாள் உங்களுக்கு காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க? இந்த பொய்யை விட்டுருங்க. ஏன்னா இன்றைக்கி பாருங்கள், அமித்ஷா பற்றி குறை சொல்கிறாங்க. சென்ற 2025 பிப்ரவரி மாதம் அவர் சொன்னார், வருகிற 2026 மார்ச் 31 பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர்லாம் அதிகம். இங்கே இருக்கிற நக்சலைட்ஸ் எல்லாம் நாங்கள் ஒழிச்சு காட்டுவோம், மறுபடியும் நக்சலைட்ஸ் இல்லாத ஒரு நிலைமை உருவாக்குவோன்னு சொன்னார். கிட்டத்தட்ட 200 மாவட்டங்களுக்கு மேலே கிட்டத்தட்ட 8000 நக்சலைட்ஸை வந்து கொல்லப்பட்டவங்க ஒரு 700 பேர், அது இல்லாமல் சரணடைஞ்சவங்க ஒரு 4000 பேர், கைது பண்ணப்பட்டவங்க ஒரு 2000 பேர், மொத்தம் கிட்டத்தட்ட 8000 பேர். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்னும் 50 பேர் தான் இருக்காங்க நக்சலைட்ஸே, இன்னும் வெளியிருக்கிறவங்க. எல்லாத்தையும் துப்புரவு பண்ணி ஒரு நாடு தேசம் ஒரு வன்முறை இல்லாத நக்சலைட் என்ன ஒரு வறுமைக்காக நக்சலைட் பண்ணவங்களா? அவங்க சித்தாந்தத்தில் வந்தவங்க. நல்லா கவனிங்க. நாற்காலி மீது வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லாததால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பிரச்சனையை அவங்க எவ்வளோ அழகாக டீல் பண்ணி இன்றைக்கி எவ்வளோ சொல்கிறாங்க, இன்றைக்கெல்லாம் எல்லாம் பாராட்டுறாங்க. அந்த மத்திய அரசாங்கம் ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு தலைவர் இல்லைன்னா இன்றைக்கி நாடு குட்டிச்சுவராக போயிருக்கோம். ஆனால் இவங்க எப்போ பார்த்தாலும் மோடி, பிஜேபி. ஏயா நான் என்ன கேட்குறேன், முஸ்லீம் லீக்னு வச்சுருக்கிறது மதம் இல்லையா? இந்துன்னு வச்சா மதம்ன்றாங்க. அப்போ இந்து லீக்னு வச்சுக்க சொல்லுங்கள், அவ்வளோதான். பிரச்சனை என்ன இருக்குது இதில்? இந்து லீக்னு வச்சுன்னா முடிஞ்சு போச்சே. நான் என்ன சொல்கிறேன், மதம் ஜாதி இதெல்லாம் என்ன சாதாரணமாக ஒரு நல்ல நோக்கத்துக்காக தானே வந்தது. அது எதுக்காக வச்சாங்க? அந்த சாதிங்கிற பேரே சாதிக்கணும், ஒரு குழுவாக இருந்து சாதிக்கணும், ஒரே மாதிரி இருக்கிறோம், ஒரே பழக்க வழக்கம் தானே வச்சாங்க. சும்மா இது அரசியல் ஆக்கி திருப்பரங்குன்றத்தில் ஒரு ஜட்ஜியே நீங்கள் மோசமாதுன்றா உங்களுக்கு விடுமா? உங்களுக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவார்னு ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு ஊரில் ஒரு திருடன் ஒரு பசுவை திருடி முட்டார். எங்கள் ஊரில் கிராமத்தில் ஒரு பசுவை திருடி போனவர் இன்ன வரைக்கும் எங்கள் ஊருக்கு வர முடியல. முக்கியமான நல்ல மனுஷன் அவர். ஏதோ திடீர்னு ஒரு பசு மாடை கொண்டு போயிட்டார். அவர் எங்கள் ஊருக்கு இன்னும் வர எனக்கு தெரிஞ்சு 30 வருஷம் ஆச்சு. அவர் வரவே முடியல வீடுக்குள்ளே. ஒரு பசுவை திருடினவன் அவன் எங்கே போனானே தெரியல, எங்கே போகிறான்னு தெரியல, எங்கள் ஊர்லேயே வரல, அவமானப்படுறாரு. லட்சம் கோடி, அந்த லட்சம் கோடி, இந்த லட்சம் கோடி, 30,000 கோடி, இங்கே பார்த்தா 2,000 கோடி, அங்கே பார்த்தா இப்படியெல்லாம் வந்து எத்தனை அமைச்சர்கள். இந்த பொன்முடின்னு ஒரு அமைச்சர் முந்தா நாள் பார்த்தீங்கன்னா 28,500 கோடி வந்து அவர் அந்த செம்மண் ஊழலை பண்ணார். 55 சாட்சிகளில் 33 சாட்சி, 57 சாட்சி நினைக்கிறேன், 33 சாட்சிகள் பிற சாட்சியாக போயிட்டாங்க. ஒன்றுமே இல்லை, சாட்சி நிரூபிக்கன்னு சொல்லிட்டு வெளிவிட்டாங்க. இதோ செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளியிகிறாரு. அங்கே பாருங்கள், பொன்முடிக்கு மேலேயே ஏற்கனவே சொத்து குப்பி வழக்கு 3 வருஷம் கன்விக்ஷன் அழுகுறாங்க. அங்கே போனாங்க, அங்கே போய் ஸ்டே கொடுத்தாங்க, முடிஞ்சு போச்சு, வந்துட்டார் வெளியே. அங்கே பாருங்கள், துரைமுருகன் முன்னாள் என்ன பண்ணுறாங்க, அவருக்கு வருமானத்தோடைய சொத்து குவிப்பு வழக்கில் அவருக்கு என்ன ஸ்டே கொடுக்குறாங்க,
விட்டாங்க. மறுபரிசு கொடுக்குறாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே கொடுக்குறாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்தியாவில் மட்டும் திருடனை ஈஸியாக பிடிச்சிடலாம், ஆனால் திருடன்னு நிரூபிக்கிறதுக்கு உலகமாக கஷ்டம். இதோ அரவிந்த் கெஜ்ரிவால் பார்த்தீங்களா, 1 வருஷம் உள்ளே இருந்தார், எத்தனை பிரச்சனை, அதை பற்றி கூட நான் பதிவு போட்டிருந்தேன். சாதாரணமாக ஒரு சிஎம் தூக்கி உள்ளே போட்டுற முடியுமா? இங்கெல்லாம் ஜட்ஜி இல்லையா? இங்கெல்லாம் ஒரு நீதிமன்றம் இல்லையா? எல்லாத்தையும் பண்ணி போட்டு கடைசியில் 23 பேரும் அப்படியே ஸ்வீப்பாக வெளியே வராங்க. காட்ட என்ன சொல்கிறாங்க? சான்று காட்டலை, சான்று கொடுக்கல, போட தெரியாமல் கேஸ் போட்டிருக்கு. என்ன நடக்குதுங்க? இதெல்லாம் நினைக்கிறோம் நம்ம. இயற்கை சட்டம் உங்களை விடாது, இந்திய சட்டம் உங்களை ஒன்றும் பண்ணலாம். அரசு சட்டம் உங்களை நீ அரசு சட்டத்தை நீங்கள் ஏமாற்றலாம், ஆனால் ஆண்டவன் சட்டத்தை ஏமாற்றவே முடியாது. அதனால தான் சொன்னேன், நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி. என்னென்னா எது நடக்குது பாருங்களேன். இப்போ சமீபத்தில் இந்த நீதி பற்றி ஏன் இவ்வளோ தூரம் நான் பண்ணுறேன்னா, சமீபத்தில் திரு பழ கருப்பையா அவர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு 20 வாரமாக துக்ளக்கில் எழுதுகிறார். ரொம்ப அற்புதமாக இந்த வாரம் தர்மமே மறுபடி வெல்லும்னு ஒரு அற்புதமான கட்டுரை எழுதியிருக்கிறார். ரொம்ப அற்புதமான கட்டுரை, எல்லாம் படிக்கணும். அப்போ தான் நமக்கு தெரியும். ஏன்னா இந்த தர்மம்ன்ற சொல்கிற வார்த்தையே அரசியலை கேட்க முடியாது போலது. தர்மம் தர்மம் தர்மம்ன்றார் அவர் உண்மையாகவே யோசிச்சு பார்த்தா லகுவாக சொல்கிறாரு, எளிமையாக சொல்கிறாரு, ரொம்ப ஈஸியாக சொல்கிறாரு. என்ன காரணம்? அவர் சொல்கிறாரு, இந்த தர்மமும் எப்படி மறுபடியும் வெல்லும்னா, அது மறுபடியும் தர்மம் உங்களை வெல்ற போது அடி ஆழத்திலிருந்து அறிஞ்சு போடும் அப்படின்றார். இது ஒரு ரொம்ப குறிப்போடு எழுதுகிறார். அதாவது 1900 கிட்டத்தட்ட 67 வரைக்கும் காங்கிரஸ் பீரியடு, 47லேருந்து ஒரு 67, 57, 67 பாருங்கள். ஒரு 50 தான் நம்ம அரசு சட்டத்தை உருவாக்குறோம். கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாலே ஒரு 30 வருஷம் பொற்காலம்னு சொல்கிறார். 67க்கு பின்னால், அதுவும் அறிஞர் அண்ணாவுக்கு பின்னால் என்னைக்கு கருணாநிதி வந்தாரோ, அவருக்கு பட்டம், பதவி, பரிசு, அதிகாரம், பணம் இதெல்லாம் புதுசாக இருந்ததால் என்ன ஆயிடுச்சு, அவர் தன்னை மீறி செயல்பட்டு என்ன பண்ணார், தனக்கு யாரெல்லாம் போட்டியாக இருந்தார் அவரெல்லாம் அழிச்சிட்டாருன்றார். அது உதாரணம் சொல்கிறார். சம்பத்து, ஈவிகே சம்பத்து, அதே மாதிரி கூட அங்கே இருந்த கூட கண்ணதாசன், அவர் கூட அதுக்கப்புறமா இருந்த நாவலர் நெடுஞ்செழியன், மதியழகன், ஏன் பேராற்றல் பெற்ற எம்ஜிஆர், இவர்களையெல்லாம் ஒழிச்சார். அப்படியே ஒழிச்சிட்டு வந்தால், தனக்கு யார் எதிர்பார்க்காங்களோ எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு வந்து என்ன பண்ணார், கடைசியில் கோபால்சாமி இருந்தார், தன் மகனுடைய பாதையில் அவர் தான் தடங்களாக இருக்காருன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அவரையுமே அவர் என்ன பண்ணார், தன் மகனுக்கு பாதையில் இருக்கக்கூடாதுன்னு அவரையும் வெளியே ஒழிச்சிட்டு, அப்படிப்பட்ட வைகோவே இன்றைக்கி தீபாவளி காட்டக்கூடிய நிலைமையில், மோசமான சூழ்நிலையில் வெக்கக்கேடாக இருக்குது சொல்கிறார். அதுக்கப்புறம் தன் மகனுக்கு எப்படி வேட்டையாட கற்றுக் கொடுத்தாரு, அவர் என்ன பண்ணார், அவருடைய மகன் உதயநிதிக்கு வேட்டையாட கற்றுக் கொடுத்தாரு. ரொம்ப அருமையாக எழுதுகிறார். அதாவது அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம பாலிடிக்ஸ் இஸ் த ஆர்ட் ஆஃப் பாசிபிள்னுவாங்க. அதாவது அரசியல்னு சொன்னாவே அது பாசிபிளாக இருந்தால் தான் அது அரசியல். அந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஆஃப் பாசிபிள் அப்படிங்கிற ஒரு நிலையில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே வழி வழியாக கொண்டு எப்படி கொள்ளையடிக்கிறது, எப்படி பண்ணுறது, அப்படியே வழி வழியாக கொண்டு வந்துட்டாங்க கட்சியை. இதை சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறாரு, தர்மம் மறுபடியும் வெல்லும் அப்படின்றார். ஏன்னா நாம் நினைக்கிறோம் ஈஸியாக போயிடலான்னு. பாருங்கள், இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த கதை. மகாராஷ்டிராவில் ஒரு போலீஸ்காரர், அவருக்கு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ஒருத்தனை லவ் பண்ணுது. லவ் பண்ணும்போது இவர் தடையாக இருக்கிறார், அதை ஒத்துக்க மாட்டேன்றார். உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுது, காதலோட சேர்ந்து அப்பாவுடைய உணவில் விஷம் கொடுத்துடுது. விஷம் கொடுத்த உடனே அவர் டியூட்டிக்கு போகிறாரு, டியூட்டியில் போய் செத்து போகிறாரு. அது சாதாரண மரணம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, உடனே அது எதுவும் பிரச்சனை பண்ணாமல் அப்படியே பண்ணிட்டாங்க. பண்ண உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணுது, அப்பாவுடைய வேலையை அப்பாவுக்கு பின்னால் எனக்கு வேணும்னு சொல்லி வாங்கிடுது. யார் போலீஸ்காரர் ஆகிடுது. 3 வருஷம் ஆகிடுது. அந்த பையனையே கல்யாணம் பண்ணிக்குது. இப்போ அந்த 3 வருஷம் முடிஞ்ச பிறகு அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு உள்ள பிரச்சனை வருது. பிரச்சனை வந்த உடனே பெரிய தகராறாகி தன்னுடைய காதலனை என்ன பண்ணுறான், அவங்க அப்பாவை கொன்னதே என்னுடைய மனைவி தான் அப்படின்னு வெளியே போய் சொல்லிடுறான். சொல்லி என்னாச்சு, இப்போ 2 பிரச்சனையாகி போச்சு. நல்லா கவனிங்க, யாரை ஏமாத்திர இவங்க பண்ணீங்களோ அது என்னாச்சு கடைசியில். நான் அடிக்கடி சொல்லுவேன், இருட்டுன்னு நினைக்காதீங்க. இருட்டுங்கிறதே ஒரு கருப்பு வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை மீறி நீங்கள் போக முடியாது. இந்த உலகத்தை தாண்டி எங்கேயுமே நீங்கள் போக முடியாது. நீங்கள் செஞ்ச வினை விதைச்சிங்கன்னா வினையை அறுப்பீங்க, நீங்கள் விதை விதைச்சிங்கன்னா விதையை தான் அறுப்பீங்க. இந்த ரொம்ப சுலபமாக இருக்கிற வழி. ஏன் நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி அரசியல் கலாச்சாரம் மாறியே போச்சு. இன்றைக்கி பாருங்கள், எங்கே பார்த்தாலும் அவங்க இஷ்டத்துக்கும் வெளியிடுறாங்க. இப்போ இவர் விடனா அவர் விடுவார், அவர் விட வெளியிடு. நீங்கள் பாருங்கள், ஒருத்தர் வந்தார், உச்சநீதிமன்றம் வந்தார், வந்த உடனே அவங்க மனைவி பாவம் ஒரு ரத்து கேட்குறாங்க, எங்கள் டிவோர்ஸ் கேட்டிருக்கேன்னு சொல்கிறாங்க. என்ன அழகாக அமைதியாக கூட இருந்திருக்கலாம். உடனே அது ஒருத்தர் இல்லைன்றாரு. பார்த்தீங்கன்னா மறுநாளே வேற ஒரு நடிகை கூப்பிட்டு போகிறாரு. அது என்ன ஆகுது,
இங்கே வந்து அரசியல் கலாச்சாரம் தான் கெட்டு போச்சுன்னு பார்த்தா பண்பாட்டு கலாச்சாரமே போயிடுச்சு. பண்பாட்டு கலாச்சாரம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி அந்த கட்சியை சார்ந்தவங்கலாம் எவ்வளோ பேசுகிறாங்கன்னு தெரியும். பெண்களெல்லாம் அந்த பெண்களெல்லாம் பற்றி யோசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, வாழ்வியல் என்ன ஆகும், வாழ்வியல் நெறி என்ன ஆகும், அந்த நெறிமுறை என்ன ஆகும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். எம்ஜிஆருடைய வாழ்க்கையில் நடந்த கதை. அவருடைய அந்தரங்கம் சொல்லுவாங்க, அவருடைய அந்தரங்கத்தை வந்து பாவர்களுக்கே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவர் யாரையுமே மற்றவங்களுடைய அந்தரங்கத்தை பேசுனது கிடையாது, மற்றவங்களுடைய அந்தரங்கத்தை அவர் எழுதுனது கிடையாது. அதை சொல்லும் பாருங்க, நிறைகண்டால் போற்று குறைகண்டால் ஒன்றும் கூறாதேன்னு. அற்றம் மறைக்கும் பெருமேன்னுவார் ஐயா. அற்றம் மறைக்கும் பெருமை, மற்றவங்களோட குறைகளை சொல்லக்கூடாது. ஆனால் பாருங்கள், அப்படி தான் அவர் வாழ்ந்தார். அவர் வாழ்க்கையில் ஒரு விஷயம் வருது, பாமரர்களுக்கு தெரியாமலே ஒரு அந்தரங்கமாக வாழ்ந்துருக்கிறார். எப்படின்னு சொல்லுவாங்கன்னா, ரொம்ப தீவிரமான பத்திரிகை வாசிக்கிறவங்களுக்கும் ரொம்ப நெருங்கிய அந்த சினிமா உலகம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியுமா அவருடைய அந்தரங்கம். ஆனால் அந்த அந்தரங்கம் கூட நேரடியாக பார்த்தது கிடையாது, கேட்டதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப பாருங்கள், ரொம்ப குறிப்பு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு நல்லவனாக வாழணும்னு நினைக்கிறவன், ஒரு பொது வாழ்க்கைக்கு வாழணும்னு நினைக்கிறவன் சின்ன சின்ன பலகீனங்கள் இருந்தால் கூட அதில் கூட ஒரு நேர்மையை கடைப்பிடிக்கணும். அது என்ன அடுத்த தலைமுறையை பாதிக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். 1966 எம்ஜிஆர் வந்து இலங்கையுடைய அரசினுடைய அழைப்பின் பேரில் இங்கிருந்து கிளம்புறார். அப்போ வந்து 1965 எங்கள் வீட்டு பிள்ளை ரிலீஸு, 1966 அன்பேவா ரிலீஸு. நல்லா கவனிங்க, ரெண்டும் பெரிய சூப்பர் ஹிட்டு. அந்த சூப்பர் டூப்பர் ஹிட் படம் வந்த உடனே எம்ஜிஆரை வந்து அரசாங்கத்தோட அழைப்பில் தான் போகிறாரு. அப்படி போகும்போது சரோஜாதேவி அம்மா இவங்க எம்ஜிஆர் போகிறாங்க. போகும்போது அப்போ காங்கிரஸ்காரலாம் என்ன சொல்கிறாங்க, 66 எம்ஜிஆர் தனது மனைவியை விட்டு எதற்காக சரோஜாதேவியை கூட்டிட்டு போகிறாரு அப்படின்னு இங்கே பரிகசிக்கிறாங்க, பேசுகிறாங்க, எழுதுகிறாங்க. எம்ஜிஆர் பதில் கொடுக்குறாரு, நான் இங்கே போகிறது நடிகனாக போகிறேன். நான் நடிகனாக போகும்போது ஸ்ரீலங்காவுக்கு நடிகைங்கிற ஒரு இதோடு தான் அந்த படத்தை நடித்தவங்கிறதால தான் அவங்க வராங்களே தவிர நாங்கள் மற்ற உறவு முறையை வச்சு நாங்கள் அங்கே போகலை. இன்னொரு விஷயம், காமால கண்ணு உள்ளவனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளாக இருக்கிற மாதிரி எப்போவுமே இதை வந்து நீங்கள் இப்படி இப்போ இந்த நோக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும், இப்படி தான் தெரியும்னு சொல்லி அதை மறுக்கிறார் எம்ஜிஆர். ரொம்ப நாகரிகமாக மறுக்கிறார். என்னென்னா இதுக்கு நான் சொல்ல வரேன்னா, பாருங்கள், எல்லா காலத்துலேயும் எத்தனையோ பேரோட கூட வந்து எம்ஜிஆர் நீங்கள் நினைக்கிறீங்க அவர் வந்து ஒரு வசீகரமான ஒரு நடிகர், ஒரு உச்ச நடிகர். ஆனால் உச்ச நடிகராக இருக்கும்போது அவருடைய படங்கள் மட்டும் பண்பு நினைக்காதீங்க. நான் தான் சொல்லுவேன் அடிக்கடி, மஞ்சுளாவை பார்க்கும்போதெல்லாம் அழுவுது, இதோ எந்திக்கிறாங்க லதாமா அந்தம்மா. அப்படின்னா இவங்கெல்லாம் ஒரு பண்பு சார்ந்த ஒரு மனிதனாக இல்லாமல் இருந்தால் அவங்கெல்லாம் வந்து சாதாரணமாக சொல்லிட்டு போயிருப்பாங்க. நான் சரோதேவம்மா அந்த அம்மா இறக்குற வரைக்கும் என் தெய்வம் என் தெய்வம் என் தெய்வம்னுது. ஏன் அப்படி வாழ்ந்துட்டு போனார். அப்படி வாழ்க்கிற வாழ்க்கையில் ஒரு 1% 2% கூட நீங்கள் வைக்கலைன்னா அப்போ எதுக்கு அந்த ஆள் வாழ்ந்துட்டு போனோம்? அப்போ எதுக்கு நம்ம அதை தான் சொல்லுவார் மாசியத்துவம் அழகாக சொல்லுவார், தனக்காகவே வாழ்ந்து தனக்காகவே மடிகிறான் பார், அவன் பறவையின் ரெக்கை விட லேசானவன் சொல்லுவார். அதே மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே மடிந்தாம்பார், மக்களுக்காகவே தன்னுடைய நினைப்பு வச்சாம்பார், அவன் இந்த மலைகளை விட கனமானவன் சொல்லுவார் மாசித்துவம். அதை போல மலைகளை விட கனமானவர் எம்ஜிஆர். நண்பர்களே, இந்த தமிழ்த்தின் மூலமாக பல வகைகளில் பல விதங்களில் நாம் ஒரு சமுதாய நோக்கோடவும் சத்தியத்தின் நோக்கோடவும் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி நாம் நிறைய அவருடைய பண்புகளையும் அவருடைய வல்லமையான குணங்களை பற்றியும் அவர் எப்படியெல்லாம் நெருக்கடி காலங்களில் கூட எப்படி உண்மையாக இருந்தார், எப்படி செயல்பட்டார், அந்த அற்புதமான சின்ன சின்ன நுணுக்கமான குணங்களையெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு இந்த ஒரு தமிழ்த்தி சேனல் வந்து ஒரு ஏதுவாக பயன்படுது. அதுதான் அதோடைய வழிகாட்டியாக அதோடைய உண்மையாக அது செயல்படுது. அந்த வகையில் இந்த தமிழ்த்தி சேனலுடைய எல்லா வகையிலும் உங்களுக்கு பிடித்தமானதாக இருந்தால் இந்த உடைய வளர்ச்சிக்கு உங்களால் இயன்ற அளவிற்கு உங்களால் முடியுமானால் உங்களுக்கு அந்த கொடுக்குறது எண்ணம் இறைமை உங்களுக்கு உள்ளே உங்களை உகுத்துச்சுன்னா நிச்சயமாக இதை உதவுங்கள். நாங்கள் சிறைமேற்கொண்டு ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி இதை பார்க்கின்றவர்கள் இதை மீண்டும் இதை வந்து மீண்டும் இதை பார்க்குறவங்க எல்லாரையும் நாங்கள் மீண்டும் வணங்குகிறோம்.